வணக்கம். ராகுக்கு 8ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் என்ன செய்யும்? ராகுக்கு 8ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் என்ன செய்யும்? நான் சொல்ல ஆரம்பிக்கல. வர்ற மக்களே கேட்குறாங்க. சார் இப்படி ஒரு ஜோசியர் சொன்னார், உங்களுக்கு ராகுக்கு 8ஆம் இடத்தில் கிரகம் இருக்குது, உங்களை பாதிக்கும், இந்த திசை முழுவதும் சிரமத்தை கொடுக்கும், நீங்கள் வீட்டில் இருக்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவீங்க, கம்பெனிலேருந்து வெளியே வந்துடுவீங்க, சுய தொழிலில் நட்டம் உண்டாகும் சொல்கிறாங்க. அப்படியா சார்னு கேட்குறாங்க. ரொம்ப பேர் பல வலைத்தளங்களில் யூடியூப்பில் பல ஜோசியர் சொல்கிறது கேட்குறாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குமா சார், ராகுக்கு 8ல் கிரகம் இருந்தாருனாக்கா அதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. உபய ராசி உபய லக்னங்களுக்கு இந்த ராகு 8ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் பாதிக்காது. அதாவது அது என்ன உபய ராசி உபய லக்னம் அப்படின்னா, மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இது எல்லாமே உபய ராசி உபய லக்னங்கள். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசியில் ராகு இருந்து 8ல் பாவகிரகங்களோ சுபகிரகங்கள் இருந்தாலும் எதுனாலும் பாதிக்காது. உதாரணத்துக்கு மிதுன ராசியில் உபயராசி அதில் ராகு இருந்து 8ஆம் இடத்துல சந்திரனோ செவ்வாய் உச்சம் பெற்றோ சந்திரன் இருந்தோ சூரியன் இருந்தோ எந்த கிரகம் இருந்தாலும் பாதிக்காது. ஆனால் யாருக்கு பாதிக்கும்? எந்த ராசிக்காரங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னா, உபயராசி தவிர, உதாரணத்துக்கு மேச ராசின்னு வச்சுக்கோமே, மேச ராசியில் ராகு இருந்து 8ஆம் இடத்தில் மேசராசியில் ராகு இருந்து 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சந்திரனோ சூரியனோ சுபகிரகங்கள் சுக்கிரனோ புதனோ யாராக இருந்தாலும் சரி, அந்த உதாரணத்துக்கு ராகு மேசத்திலிருந்து 8ல் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோமே, சந்திர திசை வரும் காலகட்டங்களோ மற்ற திசையில் நடக்கும்போது சந்திரன் புத்தி வரக்கூடிய காலகட்டமோ அந்த நபருக்கு உடல் உபாதைகள் உண்டாகும், உடல் கொடிய நோய்கள் பரவும், அல்லது குடும்பத்தில் தாய்க்கு நீண்ட கொடிய வியாதி வரும், தாய் உடல்நலம் பாதிக்கும், நிச்சயமாக செய்கின்ற தொழிலில் அவருக்கு பாதிப்பு உண்டாகும். ஏனென்றால் சந்திரன் என்றால் தின கிரகம். அப்போ தினமும் வருமானத்தை தரக்கூடிய தொழில்துறை பாதிக்கும். உத்தியோகத்தில் இருந்தாலும் அவருக்கு வருமானம் பாதிக்கும், தொழில் பாதிக்கும், உத்தியோகத்திலிருந்து வெளியே வந்துடுவார், ரொம்ப சிரமப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ ரிஷபத்தில் ராகு இருந்து 8ஆம் இடமான தனுசில் சுபகிரகமோ பாகரம் இருந்தாலும் பாதிக்கும். அதே மாதிரி கடகத்தில் ராகு இருந்து 8ஆம் இடத்தில் கும்பத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலும் பாதிக்கும். சிம்மத்தில் ராகு இருந்து 8ஆம் இடமான மீனத்தில் கிரகம் இருந்தாலும் பாதிக்கும். துலாம் ராசியில் ராகு இருந்து 8ஆம் இடமான ரிஷபத்தில் கிரகம் இருந்தாலும் சுபகிரகங்கள் பாவகிரகங்கள் இருந்து பாதிக்கும். அதே மாதிரி விருச்சிகத்தில் ராகு இருந்து 8ஆம் இடம் மீனத்தில் ராகு இருந்தாலும் சுபகிரகங்கள் பாவகிரகம் இருந்தாலும் பாதிக்கும். நிச்சயம் இது உண்மை. அப்படி என்றால் இதற்கான வழிபாடுகளை நீ செய்து கொள்ள வேண்டும், இதுக்குண்டான வழிபாடு முறைகளை செய்து கொள்ள வேண்டும், இதுக்குண்டான பரிகாரங்கள் செஞ்சே ஆகணும். அப்போ இந்த ராகுக்கு 8ஆம் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதிப்பை தரும் என்பது உண்மை. மிக கவனமாக இருக்கணும். ஜோதிடர்கள் சொன்னது உண்மை. நன்றி, வணக்கம்.